திமிர் எடுத்து பண்ணுறது. கடுமையாக தண்டிச்சா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த பசங்க வயசு பார்த்தீங்க எவ்வளோ ஏஜில் இருக்கு. அதே ஏஜில் எவ்வளோ சாதனை பண்ணுற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கு. இது மாதிரி போதை கல்ச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு வரும். அதையே அவங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு தெரியும். இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து மன்னிப்புன்றது ஒன்று இருக்கவே கூடாது. நம்ம இந்தியாவில் பிறந்த நம்மளோட சகோதரன் வடநாட்டில் பிறந்தானே எந்த நாட்டில் பிறந்தானே அவனுக்கும் அதே வயசு தான் இருக்கு. பாவம் அப்பாவித்தனமாக அவனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் பண்ண ஒரு விஷயம் அது. வந்து தமிழ்நாடு முழுக்க சுத்துது அப்படின்னா அதுக்கு திமுக அரசு தான் முழு முதற் காரணம். டெஃபினட்டாக கவர்மெண்ட் நாங்கள் பார்க்குறாங்க தப்பு நடந்துருச்சு, சரி ஓவர் சைட்டில் போயிருக்கலாம், இல்லை அந்த இடத்துல நாங்கள் இல்லை, இந்த இடத்துல காவல்துறை இல்லை, இப்படி சொல்லியிருக்கலாம். பட் நடக்கவே இல்லைன்னு சொல்லும் போது எதையும் நீங்கள் மூடுறீங்கன்னு தான் அர்த்தம். நாளைக்கு தவைக்காவே ஒரு கவர்மெண்ட்டாக வந்து வரும்பொழுது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்காதுன்னு சொல்கிறேன். டெஃபினட்டாக இருக்காதுங்க. போதை கீதன் யாராவது பேசணும்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களை வந்து செய்யறதுக்கு பாதுகாத்துக்கு குறிப்பிட்ட மந்திரிகளோ இல்லை எம்எல்ஏக்களோ இதெல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த பணியை ஒழுங்காக செய்யலைன்னா இது எல்லாமே வந்து பெருந்தலைகள் மேலே தான் வந்து இவங்க கரெக்டாக அந்த ஏன் நம்ம மேலே போகிறோம். நான் அதான் சொல்கிறேன், அந்த டிசிப்ளின் தவைக்கால இருக்குன்னு சொல்கிறேன். திரைப்படங்கள் இதுக்கு ஒரு காரணம். டெஃபினட்டாக ஃபிலிம் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாது. ஆனால் விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் இன்ஃப்ளூன்ஸ் போயிடும். இதுதான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி உன்னை குத்த வைக்கிறதா நீ முட்டாள். சொல்கிறவனு முட்டாள், கேட்குறவனு. வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த திருத்தணி ரயிலில் ஒரு வடமாநில இளைஞரை 4 சிறுவர்கள் கடுமையாக தாக்கியிருந்தாங்க. அந்த செய்தி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதற்கு ஒரு சமூகமாக யார் காரணம்? அந்த பசங்களோட பெற்றோர்கள் காரணமா, ஆசிரியர்கள் காரணமா, இல்லை போதை பழக்கம், கஞ்சா பழக்கம் இது காரணமா அப்படின்னு நிறைய டாக் போயிட்டு இருக்கு. அந்த கோர சம்பவத்துக்கு எது காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயினாக நான் சொல்ல போகிறது சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சமயம் பேரண்ட்ஸ் சரியாக பார்த்துக்கல, போதை கல்ச்சர் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம பேசுகிறத விட நம்ம சுய ஒழுக்கமாக இருந்துட்டால் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த பசங்க வயசு பார்த்தீங்க எவ்வளோ ஏஜில் இருப்பாங்க. அதே ஏஜில் எவ்வளோ சாதனை பண்ணுற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இது வந்து நான் ஒன்று சொல்கிறேன், இது திமிர் எடுத்து பண்ணுறது. கடுமையாக தண்டிச்சா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது யாருமே நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலுமே நான் சொல்கிறது என்னென்னா, அந்த லா அண்ட் ஆர்டர் நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம கவர்மெண்ட்டில் இது மாதிரி போதை கல்ச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு வருது, அது பெருகிட்டு வருது. அதையே அவங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ நாங்கள் இருக்கோம் அந்த இடத்துல அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் போய் இருப்போம். இப்போ எங்களை தாண்டி எங்களால் போக முடியாது. ஆல்ரெடி எனக்கு கரூரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துக்கு இப்போ போக முடியாது. பட் இருந்தாலும் நம்ம தம்பிங்க எல்லாருமே இதில் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க, அவங்களோட வாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்து அத்தனை பேர் பார்க்குறவங்க அத்தனை பேரும் அது நெஞ்சு உருக்கிடுச்சுன்னு அது ஃபுல்லாகவே எங்களால் பார்க்க முடியல. ரொம்ப ட்ரபிளிங் வீடியோ, ரொம்ப ட்ரபிள் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்கும். செகண்டுக்கு மேலே பார்க்க முடியல. அது வடநாட்டு மாநிலன் அப்படின்றத விட நம்ம இந்தியாவில் பிறந்த நம்மளோட சகோதரன் அவர். அது வடநாட்டில் பிறந்தானே எந்த நாட்டில் பிறந்தானே இந்தியன், அவ்வளோதான், நம்மளோட சகோதரன் தான் அவன். அவனுக்கும் அதே வயசு தான் இருக்கு. பாவம் அப்பாவித்தனமாக அவனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் பண்ண ஒரு விஷயம் அது. வன்மையாக கண்டிக்கிறோம். அண்ட் மோரோவர் வந்து இதுக்கு மேலே இது தொடரக்கூடாது அப்படின்றது காரணம் என்னென்னா, கவர்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த போதை பழக்கம்ன்ற அது வந்து டோட்டலாக அறவாக ஒழிக்கப்படணும். நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறோம். இப்போ என் கண்ணு முன்னாடியே நம்ம காரில் போகிறோன்னு வச்சுங்களேன், நைட் அன்றைக்கி அண்ணா நகர்லேருந்து வரோம், நானே என் ஒய்ஃபு வந்துட்டோம். ஒரு 6 பேர் நிதானமே இல்லாமல் வரப்போகிற காரெல்லாம் அடிக்கிறானு. நான் இறங்கி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். இது நடந்துச்சு. ஆக்சுவலி பாதுகாப்பு இல்லையா உங்களுக்கு? நம்ம காரில் போகிறோம், தப்பிச்சிடறோம். போதையில் இருக்கிறாங்க அவங்க. போதை என்னன்னே தெரியல அவங்களுக்கு. முடியெல்லாம் களைஞ்சி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாவே தெரியுது நல்லா. அவங்க அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அவங்களே அவங்க கண்ட்ரோலில் கிடையாது. அவங்க என்ன வேணால் செய்வாங்க. இந்த காரில் போகிற எங்களுக்கே வந்து பகீர்ன்னு இருக்கும்போது நடந்து போகிற நீங்கள் நார்மல் மக்கள், பாமர மக்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி நினச்சி பாருங்கள். இல்லை ஒரு கப்புலாக போகிறாங்க, இல்லை ஒரு ப்ரெக்னென்ட் லேடி போகிறாங்க, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க, என்ன ஆகும்? இது டெஃபினட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க இது ரொம்ப சீரியஸாக இதை பார்த்தே ஆகணும். அவங்க நம்மளோட என்ன சொல்லுவாங்க, தாவேக்காலேருந்து நம்ம நிறைய பேர் வந்து இதுக்குள்ளே வாய்ஸ் கொடுத்துருக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணி நடக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஏரியாவிலும், இப்போ நான் இருக்கிற ஏரியாவில்னு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே இல்லை. ரொம்ப க்ளீனான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பையன் அப்பாவை வெட்டுறது, பையன் அம்மாவை கொண்டுறது, இது மாதிரி வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, அம்மா தங்கச்சி இதுக்கெல்லாம் வித்தியாசமே தெரியாமல் இருக்கிறது. இது எங்கே போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக அது அறவாக ஒழிக்கப்படணும். இதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படணும். இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து மன்னிப்புன்றது ஒன்று இருக்கவே கூடாது. இல்லை, இப்போ இந்த திமுக ஆட்சியில் வந்து எதுவுமே சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக விற்கப்படுது. ஒரு பக்கம் டாஸ்மாக்கு, சாராயம், அதனால் ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் தடை செய்யப்பட்ட கஞ்சா, அது தமிழ்நாட்டு முழுக்க சின்ன சின்ன பசங்க கைக்கும் ஒரு 50 ரூபா 60 ரூபா மாதிரியான காஸ்ட்டுக்கோ இல்லை 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போதை வந்து தமிழ்நாடு முழுக்க சுத்துது அப்படின்னா அதுக்கு திமுக அரசு தான் முழு முதற் காரணம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காரணம் சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
முழுக்க முழுக்க திமுக அரசு தான் காரணம்ன்றது சொல்கிறத விட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் முந்தா நேத்து ஒருத்தர் வண்டி இடிச்சிட்டார். அங்கே இருக்கிற ஒரு வட்ட செயலாளர் என்ன பேசியிருக்காருன்றது நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம் அப்படி தான் செய்வோம் அப்படின்னும் போது யாரை கொண்டு போய் பாதிக்குது? அது ஸ்ட்ரைட்டவே கவர்மெண்ட், ஸ்ட்ரைட்டவே சிஎம் அப்படின்னும் போது ஒரு சிலர், அதாவது அவங்க சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே அது கவர்மெண்ட்டை தான் போய் அடிக்கும். நானும் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எங்களோட தொண்டர்கள் சுய ஒழுக்கலாமல் மேலே ஏறுறது கீழே விழுறது இப்படி பண்ணுற போது நேராக விஜய் சாரை தான் போய் கேட்பாங்க. உங்களோட தொண்டர்களுக்கு, உங்களை ரசிக்கிறவங்களுக்கு, உங்களை பிடிச்சவங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது, அவங்கள அடக்க முடியாது, இப்படி தான் அவங்க நினைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் நான் எப்போவுமே நான் சொல்கிறது, சுய ஒழுக்கம் எப்போவுமே வேணும். இப்போ நம்ம நான் இப்படி பண்ணிட்டேன்னா அது யாரை பாதிக்கும்? இப்போ நீ கட்சியில் இல்லைப்பா, நீ உங்கள் வீட்டில் தான் இருக்க, உங்கள் அப்பா அம்மாவை பாதிக்கும். யாருக்கு அந்த கெட்ட பேர்? பிள்ளைய சரியாக வளர்க்கல அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த போதையில் வந்து வெட்டினது. அது காரணமே அவங்க அப்பா அம்மா சொல்கிறீங்க, கவர்மெண்ட் சொல்கிறோம், போலீஸ் சொல்கிறோம், டிசிப்ளின் சொல்கிறோம். பட் நம்ம சுய ஒழுக்கமாக வந்து இது நம்மளுக்கு தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒருத்தர் நினச்சிட்டா இதெல்லாம் இல்லவே இல்லை. பட் அதுக்கு அப்படி ஒரு க்ளீனான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து சான்ஸே இல்லை. அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டிசிப்ளினோடு இருந்துட்டால் இது நடக்கவே நடக்காது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுன்னா, டெஃபினட்டாக கவர்மெண்ட்டு டெஃபினட்டாக அவங்களும் பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்களும் இதில் பொறுப்பேற்றிருக்காங்க. பொறுப்பற்ற பதில்கள் வந்து வரவே கூடாது. ரோட்டில் நீ அரசியல்வாதி அப்படின்றதுக்காக ஒரு நார்மல் பாமரை வந்து தெரியாமல் உன் காரை இடிச்சதுக்கு வந்து எல்லாம் 4 பேர் 5 பேர் சேர்ந்து அவனை வந்து பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது பார்க்கும்போது. அப்போ நம்மளுக்கு என்ன வேணால் நடக்கலான்ற ஒரு பயம் வரும். சேஃப்டி இல்லை, லா அண்ட் ஆர்டர் இல்லையா, சட்டம் ஒழுங்கு இல்லையா அப்படின்னு தானே ஒரு ஃபீலிங் வரும். அதை கொடுக்குறது யார்? உங்களை சுற்றி இருக்கவங்க. அவங்களை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் நல்லாயிருக்கும். இவ்வளோ நான் எந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து தப்பாக பேசல, நாங்களே வந்தாலுமே அதே தான். ஆனால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு கஞ்சா பழக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயே தெரியுது உங்களுக்கு 100% தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற பதில், நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இதுதான் வந்து ஒரு பதில் இருக்குது, இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி நாங்கள் பார்க்குறாங்க, தப்பு நடந்துருச்சு, சரி ஓவர் சைட்டில் போயிருக்கலாம், இல்லை அந்த இடத்துல நாங்கள் இல்லை, அந்த இடத்துல காவல்துறை இல்லை, இப்படி சொல்லியிருக்கலாம். பட் நடக்கவே இல்லைன்னு சொல்லும் போது எதையும் நீங்கள் மூடுறீங்கன்னு தான் அர்த்தம். அது நீ என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்க, மா சுப்பிரமணியம் மாதிரி மூத்த அரசியல்வாதிங்க இருக்கிற இடத்துல அவங்க சொல்கிற பதில் வந்து டைரெக்டாக அவங்க கவர்மெண்ட்டு தான் பாதிக்கும். அவர் சொல்லிட்டு போயிடுவார். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? யாரோட கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதை மிகப்பெரிய தலைவர் கலைஞர் ஆரம்பித்த ஒரு கட்சி, அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் டெபுட்டி சிஎம் உதயநிதி இருக்கார். இவங்க 3 பேரையும் தான் அது அட்டாக் ஆகும். ஸோ சுற்றி இருக்கவங்க பேசும்போது பார்த்து பேசணும், பொறுப்பாக பேசணும். ஏன்னா அவர் மேயராக இருந்திருக்காரு, அவருக்கு நல்லா தெரியும். மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் சொன்ன பதில் தான், நாங்கள் பார்க்குறோம் சார், இனி இது நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தா இருக்கிற மக்களுக்கு பயம் வந்து டெஃபினட்டாக இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. அது இல்லையே, இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கு. பட் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கோ அவங்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குல்ல? டெஃபினட்டாக பொறுப்பு இருக்கு. அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கிறதும் நம்ம பார்க்கணும், இனிமேல் தான் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெபுட்டி சிஎம்ஓ எல்லா விஷயத்துக்கும் வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் ஓட முடியாது. அதுக்குன்னு இருக்கிறவங்க பண்ணணும். அவங்க அது ஒழுங்காக பண்ணாதனால தான் இவங்க கிட்ட வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கவர்மெண்ட் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதும் சரி, ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருந்து மக்களை வழி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யறதுக்கு பாதுகாத்துக்கு குறிப்பிட்ட மந்திரிகளோ இல்லை எம்எல்ஏக்களோ கவுன்சிலர்களோ வட்ட செயலர் மாவட்ட செயலர் இதெல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த பணியை ஒழுங்காக செய்யலைன்னா இது எல்லாமே வந்து பெருந்தலைகள் மேலே தான் வந்து அப்போ என்னது, இப்போ நம்ம கேட்குற கேள்வி அவங்கள பார்த்து கேட்க வேண்டியிருக்கும். அது அசிங்கமாக இருக்குது. நம்ம ஸ்டேட் இது, நம்ம மண். நீங்கள் இவங்க கரெக்டாக இருந்துட்டா ஏன் நம்ம மேலே போகிறோம்? நான் அதான் சொல்கிறேன், அந்த டிசிப்ளின் தாவேக்கால இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, லீடருக்கு அது போகவே போகாது. விஜய் சாருக்கு பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கவங்க வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அதை பார்ப்பாங்க. இப்போ நாளைக்கு தாவேக்காவே ஒரு கவர்மெண்ட்டாக வந்து வரும் பொழுது, ஒரு வேளை வரும் பட்சத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக இருக்காதுங்க. போதை கீதன் யாராவது பேசணும்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி பசங்கள்லாம் நாளைக்கு வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் இல்லை கவுன்சிலிங் கூட்டு போய் ஜுவனல் ஜெயிலில் கொண்டு போய் அவனை திருத்துறதோ பண்ணுறதோ எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்களாம் திருத்த முடியாது. இதெல்லாம் திமிர் எடுத்து கொழுப்பு எடுத்து செய்கிற ஒரு விஷயம். இவங்க எந்த திருத்தி நீங்கள் பண்ணாலும் எந்த டைம் என்ன வேணால் பண்ணுவானுங்க. பார்க்கும்போது தெரியுது அவங்க வயசு என்ன, ஏன் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. அந்த ட்ரக்ன்றது உங்களை மிருகமாக மாற்றிடுது இல்லை. அம்மா அப்பாவுக்கு வித்தியாசம் தெரியாது, அண்ணன் தங்கச்சிக்கு வித்தியாசம் தெரியாது. நாங்கள் அதை விட மாட்டோம். அது விஜய் சார் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட், அவரே சொந்தமாகவே வெல் டிசிப்ளின் பர்சன். அதுக்காக மற்றவங்களுக்கு டிசிப்ளின் இல்லை நான் சொல்ல வரல. நாங்கள் பார்த்தது வந்து எங்கள் லீடரை மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். அவர் தலைவராக இருக்கும்போது அவருடைய தளபதிகளாக இருந்து அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க இதை கரெக்டாக பார்த்துப்பாங்களான்னு ஒன்று. டெஃபினட்டாங்க. அந்த மாதிரியான திறமை வாய்ந்த தளபதி விஜய் அவர்கள் உருவாக்கிட்டாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 வருஷம் குழந்தைனாங்க.
2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் யார் தளபதிகள் முடிவாயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே. இனிமேல் தான் அது தெரிய வரும். 2026க்குள்ளே உங்களுக்கு தளபதிகள்லாம் தெரிஞ்சிடும் யார் இருக்காங்க. ஆனால் எஃபிஷியண்டான பீப்புள் தான் உள்ளே வைப்பாங்க. ஆனால் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு செய்கிறாங்க. நம்ம லீடருக்கு அது கெட்ட பேர் போயிடக்கூடாது. மக்கள் பணி நியாயமாக உண்மையாக இருக்கணும்னு தான் செய்கிறோம். இதில் வந்து எந்த கமர்ஷியலோ எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மக்கள் பணி நம்ம செய்யவே மாட்டோம். தாவேக்கால அது கிடையாது. ஓகே. நான் பெருமை தட்டி சொல்லிப்பேன். நான் அங்கே இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அண்ட் மூத்த தலைவர்கள் இன்னும் வருவாங்க. இன்னும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. வரும்போது மோல்ட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக வந்து அது மோல்ட் ஆகி வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு துளியளவு கூட சான்ஸ் இல்லை. நான் இப்போ சொல்லிட்டேன், நாளைக்கு நடந்து தான் நீங்கள் என்ன கேளுங்க. இப்போ திரைப்படங்கள் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஷ்யூ நடந்த உடனே இந்த இஷ்யூக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க தரப்பு விஷயங்களை வந்து சமூக வலைதளங்களில் போடுறாங்க. இப்போ பெரும்பாலானவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திரைப்படங்கள் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு. குறிப்பிட்ட இயக்குநர்களோட பேரே சொல்லி, இப்போ வெற்றிமாறன் அவருடைய பேரை சொல்லி அவர் படங்கள்ல வயலன்ஸை அவர் குளோரிஃபை பண்றாரு. அதை பார்த்து பார்த்து பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ திரைப்படம் ஒன்று வரும்பொழுது நீங்கள் ரொம்ப சரியான ஆளாகவும் இருப்பீங்க. நீங்கள் பல வருஷமாக நடிச்சிட்டு திரைப்படங்கள் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நீ அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் எல்லா படத்துலையுமே குடிக்காதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க. நான் அம்மாவுக்கு கோயில் கட்டி சரி, அம்மா கூட கோயில் கட்ட வேணாங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து என்னென்ன எங்கெங்கேயோ கோயில் கட்டுறாங்க. நான் சொல்கிறது அம்மாவுக்கு நீங்கள் கட்டவே வேணாம். அம்மாவே ஒரு கோயில் தான், அம்மாவே ஒரு கடவுள் தான். ஆனால் அவர் சொல்கிற அந்த அவரே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து குடிக்காமல், கெட்ட வார்த்தை பேசாமல், வல்கராக நடிக்காமல், ஸ்மோக் பண்ணாமல் நடிச்சிருக்காரு. அதையே நீங்கள் எடுத்துக்கல, அதையே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்ட்ரோலில் இருக்குங்க. படம் முடிஞ்ச இன்ட்ரோலில் இருக்கும். நானும் ரசிகனாக தான் இருந்திருக்கேன். ரஜினி சாரோட பயங்கர ஃபேன் நான். ரஜினி மாதிரி நடப்போம், ரஜினி சார் மாதிரி நடப்போம். தலையை ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, முடி இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டோம், முடி இல்லாத வேறு ஸ்டைல் பண்ணோம். அப்படி இருக்கும்போது படம் விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் போயிடும். இப்போ எல்லாத்துக்கும் வந்து இப்போது நம்ம ஒரு மாணவர்னு வச்சுங்களேன், படம் விட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த நாள் அவனுக்கு காலேஜ் அந்த பிரச்சனை உள்ள வரும். இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உன்னை குத்த வைக்கிறது தான். நீ முட்டாள். சொல்கிறவனும் முட்டாள், கேட்குறவனும் முட்டாள். டெஃபினட்டாக ஃபிலிம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. சினிமாவோட தாக்கம் வந்து படம் முடிஞ்சு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான். வேலை இல்லாதவன், போதை பழத்துக்கு அடிமையானவன், அதாவது நம்ம மனிதனை சொல்லுவாங்க, உள்ளுக்கு மனித உணர்வு இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு சைக்கோத்தனமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை மாதிரி பண்ணலாமா வேணாமா. அது பர்சன்டேஜ் கம்மி. பட் ஜென்ரேஷன் வேற இல்லை சார். அன்னைக்கு இருந்தவங்க வேற. ஆமாம். அன்னைக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிக்கும் பொழுதோ, ரஜினிகாந்த் அவர்கள் படம் நடிக்கும் பொழுதோ, அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் வேறையாக இருந்தாங்க. அவங்க கையில் மொபைல் ஃபோன் இல்லை, அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த இப்போ ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்ட். ஸோ இவங்களோட மைண்ட் செட் வேறையாக இருக்குது. ஸோ இந்த மைண்ட் செட் இந்த மாதிரியான படங்களை பார்த்து அதில் காட்டக்கூடிய அந்த வயலன்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது படங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, பட் டெக்னாலஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஓகே. மொபைலில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து லைவாக ஒருத்தனை அடிக்கிறது இருக்குது, லைவாக ஒருத்தனை வெட்டுறது இருக்குது, லைவாக ஒருத்தனை கொல்றது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் அதுக்கு சினிமாவில் அது கிடையாது. நான் தான் சொல்கிறேன், இதுதான் உங்களுக்கு தாக்கம். 24/7 உங்கள் வேர்ல்டே வந்து மொபைலுக்குள்ளே தான் இருக்குது. அதை தான் எல்லாருமே பார்த்துட்டு இப்படி தான் உட்காந்துருக்கோம். நான் உள்பட இப்படி தான் உட்காந்துருக்கோம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய 101% சான்ஸ் இருக்குது. பட் சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் படம் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, வீட்டில் வந்தால் வேறு பிரச்சனை, அடுத்த நாள் உங்களுக்கு வேறு பிரச்சனை. இது மைண்டில் இருக்காது. ஓகே. இதை வச்சு தான் ஒருத்தன் பண்ணுறான்னா அதுக்குன்னே பிறந்த சில பேர் தான் அதை பண்ணுவாங்க. அதான சினிமா பேரை சொல்லிக்கிறது. வெற்றிமாறன் சார் படத்தை பார்த்தேன், ரஞ்சித் சார் படம் பார்த்தேன், மாரி சார் சான்ஸ். அவங்கெல்லாம் இயக்குனர், என்டர்டெய்னர்ஸ். சினிமான்றது ஒரு பிளாட்ஃபார்ம். என்ன கதைக்களமோ அதை கதையில் அது சினிமா எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தவிர இதை பார்த்து தான் நான் இப்படி ஆனேன்னு சொல்கிறேன்னா அது எனக்கு தெரியுங்க அப்பட்டமான ஒரு என்ன சொன்ன அக்செப்டே பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு இந்த இயக்குநர்கள் மேலேயோ இல்லை திரைப்படத்துக்கு மேலேயோ இருக்கக்கூடிய வெறுப்பை இருக்கலாம். இப்படி என்னடா இவன் படம் எடுத்திருக்கான், இவன் வந்து இவ்வளோ வயலன்ஸ் காமிக்கிறான், நம்மளால வாய்ஸ் அவுட் பண்ண முடியலன்னு வாண்டடாக அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமே தவிர இது எந்த விதத்துலையுமே வெற்றிமாறன் சாரோ இல்லை இந்த மற்ற இயக்குநர்கள் நான் சொன்ன பாரஞ்சி சாரோ அவங்க யாருமே காரணம் கிடையாது. அவங்க சமூகத்தை சார்ந்த சில படங்கள் அவங்க எடுக்கிறாங்க, அந்த வழி அது அவங்களோட பெயின், அதை நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம இப்போ நான் சினிமாவில் இருக்கிறதுனால நான் மரியாதை கொடுக்கணுன்றேன், வெளியே இருக்கிறவங்க கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. படத்தை பார்த்துட்டு படமாகவே வெளியே போயிடுங்களேன். எதுக்கு நீங்கள் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் வந்து அது சாக்கு, அவ்வளோதான். பண்ணுற குற்றத்துக்கு ஒரு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சாக்கு இருக்குது, இதனால தான் அப்படின்றது. ஏன் நீ பண்ணா இதனால தான் சார் பண்ணேன் அப்படின்னா அக்செப்டபிளே கிடையாது. குறிப்பாக சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் கானா பாடல்கள் பாடுவாங்க. கானா பாட்டு பாடுறாங்க, அவங்களுடைய ரீல்ஸ்லேயோ இல்லை அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க நல்லா எடிட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி கானா பாடக்கூடியவங்க நிறைய பேர் ஃபேமஸ் ஆகி இப்போ நிறைய பேர் இப்போ தெரியும் பிக் பாஸ்ல இருக்கிறாங்க, படங்களில் பாட்டு பாடுறாங்க. ஈவன் அசல் கோளாறுல இருந்து உங்களுக்கு சில கலைஞர் மாதிரி கானா பாடிட்டு சுத்தக்கூடிய இளைஞர்கள் கானா பாடல்களில் வன்முறையான வார்த்தைகளை வச்சு பாடுறாங்க. கஞ்சான் வார்த்தை வருது, அதில் அருவா கத்தின்னு வருது. இப்போ சினிமாவுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்க.
கானா பாடல்கள் மூலமாக இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது, தூண்டுறாங்கங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ சோஷியல் மீடியாலேயே யூடியூபு, இன்ஸ்டாகிராம் இதுலேயே வந்து ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாத நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு சென்சார் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது சென்சார் வைக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு கானா பாட்டு நீ பாடணுன்னா அது இம்மீடியட் ஆக்ஷன் இருக்கணும். ஓகே. இந்த கஞ்சான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுற, இல்லை வந்து ஒரு பொண்ணை தரைக்குறவோ பேசுகிற, வாட் எவர் இட் இஸ், நீ பாடினா உங்களுக்கு தண்டனை. சட்டம் இந்த மாதிரி கொண்டு வரணும். எல்லாருக்கும் இந்த அவங்க எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரீயாக விடப்படுறாங்க. உனக்கு ஓப்பனாக இருக்குது, எல்லாமே ஆக்சஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ நீ இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணி இமீடியட்டாக அமிச்சிட்டா வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துருவாங்க. அது வரவே கூடாது. அதுக்கு டெஃபினட்டாக கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே. அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா கானாவில் வந்து ஜென்யூனாக பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தன்னோட லைஃபே வந்து இந்த கானாக்காக தான் சொல்லி சினிமாவில் வந்து இப்போ அசல் கோளாறு பாட்டு எழுதி அவர்லாம் வர்றது எனக்கு பெரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா, அடையாளமே தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து வாட் எவர் என்ன வேணால் சொல்லட்டுங்க, பிக் பாஸ் அப்படின்ற வந்து நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்கு. அவங்க வெளியே வந்து அவங்களால வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியுது. இண்டிபெண்ட்டாக தனியாக பெண்களாக உட்பட சொல்கிறேன், ஆண்கள் உட்பட. அண்ட் இப்போ கூட ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் உள்ளே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டென்ட் தப்பாக இருக்குது பண்ண விஜய் சேதுபதி சார் திட்டுறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துங்க. அது என்ன குட்டாக இருக்கோ, அவரும் வந்து எவ்வளோ புத்திமதி சொல்லணுமோ அவ்வளோ புத்திமதி பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் மோரோவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு விஷயமும் சரி, அதில் இருக்க நல்லதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அதை வந்து விமர்சனமே நம்ம பண்ண மாட்டோம். ஓகே. பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, ஃபினிஷ். பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, அதில் இருக்க நல்லதை எடுத்துங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சுன்னா, இன்னி இப்படி எழுதுனா ஐயோ, எழுதுனா ஃபைன், எழுதுனா ஜெயில், எழுதுனா இது நம்மளுக்கு போய் சேராதுன்ற மாதிரியே ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும்.